வணக்கம். யூடியூப்பில் ஏகப்பட்ட நிஷ் ஐடியாஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு சூட்டபுளான ஒன்றை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நிஷ்னா என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் எது மாதிரியான வீடியோஸ் போட போகிறீங்க, அது குக்கிங் வீடியோவாக இருக்கலாம், இல்லை vlogging வீடியோவாக இருக்கலாம், இல்லை மொபைல் ரிவ்யூ வீடியோவாக இருக்கலாம். அதுதான் நிஷ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் சேனல் ஐடியானும் சொல்லலாம், இல்லை சேனல் தீம்னு கூட சொல்லலாம். ஹவு டு சூஸ் எ நிஷ். இந்த டாப்பிக்கில் நான் பார்த்த பெரும்பாலான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கீங்களோ அதை பற்றின வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் தான் போடுவாங்க. அவங்க வந்து எதுக்கு ஹவு டு சூஸ் எ நிஷ்னு தேட போகிறாங்க. மெஜாரிட்டியான மக்கள் மாதிரி நீங்களும் இது வரைக்கும் பெருசாக எனக்குன்னு ஒரு பேஷன் இல்லை, பட் யூடியூப்பில் ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 100+ ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அந்த ஐடியாஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஒரு 10 ஐடியாஸை எடுத்து எழுதுங்க. அப்படி நீங்கள் எடுத்து எழுதுகிற ஐடியாஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக நாலேஜாக இருக்கணும், அதில் நீங்கள் பேஷனேட்டாக இருக்குன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும், எடுத்து எழுதுங்க. அதுக்கான நாலேஜை நீங்கள் போக போக கூட டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண ஐடியாஸ்லேருந்து ஒவ்வொரு ஐடியாவுக்கும் 4-5 சேனல் ரெஃபரன்ஸ் எடுங்க. அந்த 4-5 சேனல் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு கீழே அப்சர்வ் பண்ணுங்கள். அதிலிருந்து அந்த சேனல் ஐடியாவுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கிளியராக எழுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இங்கே என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோ தேவை, லைட்டிங், கேமரா, ஆடியோ செட்டப், நிறைய செலிபிரிட்டிஸோட கான்டாக்ட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஐடியாவுக்கும் நீங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸை எழுதுங்க. அடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரெக்குயர்மெண்ட்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இதான் உண்மைன்னு நம்பிடுறாங்க. அந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்டாக் ட்ரால் வீடியோஸ் போகிற நிறைய சேனல்ஸ் இருக்குது. அவங்க ஈஸியாக ஏர்ன் பண்ணுறாங்க, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நிறைய வியூஸ் போகுதுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அவங்களுமே வெறும் காப்பி பேஸ்ட் பண்ணால் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. நிறைய எஃபர்ட் போட்டு க்ரியேட்டிவாக யோசிச்சா தான் அவங்க வீடியோஸ் நல்லா வியூஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல வியூஸ் போயிருந்தாலும் சேனல் காப்பிரைட் இஷ்யூவில் எப்போ டெலீட் ஆகும்னு சொல்ல முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்க சேனல் ஐடியாஸ்லேருந்து எந்த ஐடியாவில் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 100 வீடியோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த ஐடியாவை சூஸ் பண்ணுங்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ரிவ்யூ சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் இருக்காது, உங்களுக்கு ரிவ்யூ யூனிட்ஸும் கிடைக்காது, உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஏர்னிங் இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்வத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 மொபைல் வாங்கி ரிவ்யூ பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் ஸ்டக் ஆனீங்கன்னா நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக ஒரு 100 வீடியோஸ் போட முடியும் அப்படின்னா மட்டும் அந்த நிஷை சூஸ் பண்ணுங்கள். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதுங்க. அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க சேனல் ஐடியாஸில் தொடர்ந்து உங்களால் வீடியோஸ் போட முடியுமான்னு செக் பண்ணுங்கள். அப்படி போட முடியும்னா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள், சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் நிஷ் பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களோட சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.